வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குருவே துணை, குருவின் திருவடி போற்றி. ஆசான் அருட்தந்தை வேதாத்ரி மகரிஷி இன்றைய சிந்தனையை சிறப்பித்து தருவாராக. நாம் இன்று இயற்கையை பாதுகாப்போம், இயற்கையை போற்றுவோம் என்ற தலைப்பில் சிந்திக்க இருக்கிறோம். வாழ்க வளமுடன். சான்றோர் பெருமக்களாகிய உங்கள் அனைவரையும் வணங்கி வாழ்த்தி வரவேற்பதில் மிக்க மகிழ்ச்சி. வாழ்க்கை என்பது மனிதன், இயற்கை மற்றும் சமுதாயம் மூன்றும் இணைந்த ஒன்றே. மனிதன் சமுதாயத்திற்கும் இயற்கைக்கும் தன்னை அறியாமலேயே சிறு சிறு தவறுகள் இழைத்து கொண்டிருக்கிறான். எடுத்துக்காட்டாக, நான் ஒரு சிறந்த பெண்மணி, மிகவும் நல்லவள், மிகவும் பொறுமையானவள், அனைவரிடத்திலும் நல்ல பெயர் வாங்கக்கூடிய ஒரு பெண்மணி. ஆனால் என்னுடைய ஒரு சிறு ஆசை எங்கே கொண்டு விடுகிறது பாருங்கள். நான் சென்ற வாரம் என் குடும்பத்தில் உள்ள 4 பேருக்கு சமையல் செய்திருக்கிறேன். என் கணவர் அன்று மதியம் சாப்பாட்டுக்கு வர இயலவில்லை. உடனே நான் அந்த சாப்பாட்டை பத்திரமாக எடுத்து இரவு கொடுக்கலாம் என்று வைத்து விடுகிறேன். இரவு வந்தவுடன் கொடுக்கலாம் என்று கேட்கும்போது எனக்கு வேண்டாம் என்று மறுக்கிறார் கணவர். உடனே நான் அதை பத்திரமாக எடுத்து என் வீட்டில் உள்ள குளிர்சாதன பெட்டியில் பத்திரப்படுத்துகிறேன். மறுநாள் காலையில் என் கணவரிடம் கேட்கும்போது வேண்டாம் என்று கூறிவிடுகிறார். உடனே நான் அதை எடுத்து ஒரு பாலித்தீன் கவரில் கட்டி தூக்கி எறிந்து விடுகிறேன். அந்த வழியே செல்ல ஏதோ ஒரு விலங்கு, மாடோ நாயோ பன்றியோ எடுத்து சாப்பிட்டு விட்டு சென்று விடுகிறது. ஓரிரு நாட்கள் கழித்து மழை பெய்யும் போது என் கண்முன்னே வந்து நான் தூக்கி எறிந்த அந்த பாலித்தீன் கவர் என் வீட்டின் முற்றத்தில் இருபுறங்களிலும் கிடைக்கிறது. நான் ரொம்ப நல்லவள், நான் ரொம்ப கெட்டிக்காரி, யாருடைய துன்பத்துக்கும் ஆளாக மாட்டேன், என்னால் யாருக்கும் தவறு இல்லை என்று நினைத்து வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். ஆனால் பாருங்கள், என்னுடைய சிறு ஆசை, நாம் சம்பாதித்த பொருள் வீணாகிவிட வேண்டாம் என்று நான் ஆசைப்பட்டு வைத்த பொருள் தூக்கி எறியும் போது சமூகத்தையும் பாதித்து இயற்கையையும் பாதிக்கிறது. இயற்கையிடமிருந்து நாம் எவ்வளவோ பெற்றுக்கொண்டிருக்கிறோம். இலவசமான காற்று, இலவசமான வெப்பம், இலவசமான வெளிச்சம், நீர், என்னெல்லாமோ பெற்றுக்கொண்டிருக்கிறோம். ஆனால் அதற்கு நன்மையாக நாம் ஒன்றும் செய்வதில்லை, கைமாறாக நாம் ஒன்றும் செய்வதில்லை. ஆனால் அதற்கு தீங்கி இழைக்காமலாக இருந்திருக்கலாம். நாம் யாரும் தெரிந்து இந்த தீங்கை செய்யவில்லை. எங்கோ ஒருவர் ஒரு ஒற்றை புள்ளியில் ஆரம்பிக்கிற ஒரு சிறு தவறுதான் மொத்த சமுதாயத்தையும் இயற்கையும் சேர்த்தே சீரழிக்கிறது. எனவே நாம் நம்முடைய உணவுப் பொருளை பத்திரப்படுத்துகிறோம் என்று ஆசைப்பட்டு சமுதாயத்தையும் இயற்கையையும் சீரழிக்காமல் பாதுகாத்து கொள்ளுவோம். நன்றி, வணக்கம். வாழ்க வளமுடன். ஸ்கை வேதாத்திரியம் அமுதம் சேனலுக்கு இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணின அனைத்து அன்பர்களுக்கும் மிக்க நன்றி. வாழ்க வளமுடன். அனைவரும் வேதாத்திரிய தத்துவங்களை உலகறிய செய்வோம். இந்த சேனலை உங்கள் நண்பர்கள் அனைவருக்கும் ஷேர் செய்து பயன்பெறுங்கள். நன்றி. வாழ்க வளமுடன்.